தொடர்ந்து நீங்க அமைதியா இருந்தாலும் உங்க மேல ஏதாவது ஒரு பிரச்சனை என்னன்னு தெரியல எனக்கு. நான் உங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 பத்திரிகையாளர்களுக்கு நான் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அனுப்பி விட்டுறேன் உங்களுக்கு இருக்கும். நான் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எதுக்கு நான் பிரச்சனை போடுறதுக்கு? ஆண்டை புண்ணியத்தில் நல்லா சம்பாதிச்சிருக்காரு, நல்லா சொத்து போடுறதுக்கு நான் எதுக்கு எங்கேயும் போகணும்? இல்ல இப்ப தொடர்ச்சியா அந்த என்கவுண்டர் சம்பவம் எல்லாம் அரங்கிக்கிட்டே இருக்கு. அது சேட்டை பண்ணா சுடதானா செய்வாங்க. திருந்துனா விட்டுருவாங்க போலீஸ். இது எதனாலும் தப்பு பண்ணா போலீஸ் விடாம அப்புறம் என்ன செய்வாங்க? ரவுடிசத்தை விட்டுட்டு இதோட ஒதுங்கிட்டா விடுவாங்க. நான் ரவுடிஸ் தான் பண்ணுவேன், யாரும் கொலை பண்ணுவேன், இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணுவேன்னு சொன்னா போலீஸ் சுடுறதுக்கு அவங்க சுட்டு தானே பிடிப்பாங்க. பண்ணி தானங்க தீரணும். கிட்டத்தட்ட வந்து 10 கோடி மக்கள் இருக்கும் தமிழ்நாட்டுல. வெறும் 1,40,000 போலீஸா இருக்காங்க. இவங்க பூரா ஜெயில சேட்டைக்கு என்ன பண்ண முடியும்? டெய்லி ஜெயினாக்கா அதை கொலையை பண்ண இங்க கொலையை பண்ண அப்படின்னு போலீஸ் சுடாதான் செய்யும். இப்ப யாரையும் நல்லவங்களை சுட்டா நம்ம சொல்ற மாதிரி ஐயா நல்லவங்களை சுட்டாங்க போலீஸ்ன்னு சொல்லலாம். பூரா சுட்டையும் பூரா ரவுடி பைய, திருட்டு பைய, காவலி பைய விடலாம்னு சொல்றாங்க போலீஸ். திருந்திட்டப்ப நாங்கெல்லாம் இருந்தோம், இந்த வேணாம் எந்த பிரச்சனையும் வேணாம்னு சொல்லி திருந்திட்டோம். இப்ப நாங்க இந்த போலீஸுக்கு டெய்லி நான் எங்க போறோம் தகவல் சொல்லிட்டு ஐயா இங்க போறேன் அங்க போறேன் இதை போறேன் இங்கதான் இந்த ஊருக்கு போறேன் இந்த ஊருக்கு போறேன்னு நம்ம சொல்லி டெய்லி போறோம் வர்றோம். அப்படி போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லையில உங்களுக்கு. நம்மளுக்கு எதிரியே கிடையாது சார். நம்மளுக்கு நம்மதான் உங்களுக்கே தெரியும், நம்ம தான் வந்து இந்த மாதிரி ரவுடிசமே கிடையாது. எதிரி வச்சுக்கிட்டு நம்ம இல்ல நம்ம பூராமே சொந்த பந்துக்குள்ளான அந்த பிரச்சனைகளே. இப்ப நம்ம இந்த பழைய விஷயங்கள்லாம் விட்டு எத்தனை வருஷம் இருக்கு? நான் பழைய விஷயங்களை விட்டு கடைசியா எனக்கு மதுரைக்குள்ள வந்து 2018 ஒரே ஒரு சின்ன கேஸ், அவ்வளவுதான். 2018 மதுரைக்குள்ள ஒரு சின்ன கேஸ். ஐயா வந்து இப்ப இருக்காங்களா ஏடிஜிபியா இருக்காங்களா டேவிட்சன் ஆசிரியர், அப்ப கமிஷனர் இருக்கும்போது ஐயா இருக்கும்போது ஒரே ஒரு கேஸ் வந்து குடுக்கல் வாங்கலுக்கு பிரச்சனை, அந்த கேஸா. அப்புறம் அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணதானே சாமி, நம்மளா இது பண்ணதானே அது. அதெல்லாம் வந்து இது அதை எல்லா கேஸ் நம்மளுக்கு வந்து மதுரையில வந்து 2018 ஒரு கேஸ் ஆச்சு. அதுக்கு பேர் 2015 ஒரு கேஸ் ஆச்சு. கடைசி எனக்கு மதுரைக்குள்ள 2018 முடிஞ்சுச்சு. எந்த இதுல டெய்லி போலீஸ் என்னை பாக்குறாங்க, டெய்லி இங்க பாருங்க வீடை சுத்தி கேமரா, நான் எங்க போறேன் எங்க வர்றேன் என்ன செய்யறேன் இன்னைக்கு இங்க இருக்க எல்லாமே இருக்காடு, பூராவே எல்லாமே இருக்காடு. வேற இப்படி பண்டாவா நான் போகும்போது மக்கள் பாப்பாங்கல்ல, ஏடா வரிச்சத்துல இப்படி இருக்கேன் என்னடா அப்படி கண்ணு போடுறாங்க சாமி, அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? டெய்லி இன்ஸ்டாகிராம்ல போடுறோம், அதுல போறோம் இதுல போடுறோம், எங்க போனாலும் ஃபங்க்ஷனுக்கு போறோம், ஒரு 1000 பேரை பாக்குறோம், ஒரு 5000 பேர் ஃபங்க்ஷனுக்குள்ள நிக்கிறோம் அப்படின்னும் போது யாரு வேறு இதுதான் சாமி, வேற ஒன்னா இருக்கு? சொல்லுங்க, கேளுங்க, சும்மா கேளுங்க. அப்படி கிடையாது, நம்ம இப்படி இருக்கோம்ல அதே பொறாம தானே, இந்த மாதிரி செயல் இருக்கவே பொறாம தானே. வேற என்ன சாமி? ஆமா இல்ல சாமி, நீங்க வந்ததுக்கு பின்னாடி எதுனாலும் நான் ஒரு கேஸ், நீங்க வந்ததுக்கு பின்னாடி ஒரு கேஸ் புது கேஸ் சொல்லுங்க. இது வந்து அந்த கொலை வந்து இப்ப எனக்கு கொலை கேஸ் போட்டது வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுதான். 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் நீங்க வந்ததுக்கு முன்னாடி எதுனாலும் ஒரு சின்ன கேஸ் ஆச்சுன்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். நீங்க உங்களுக்கு செய்தியாளர் தான், ஒரு மனிதனை ஆக்குறதும் அழிக்கிறதும் செய்தியாளர் தான். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அடுத்த நிமிஷம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். எந்த பிரச்சனையும் போறது சார், போறதுக்கு வேலை இல்லை எனக்கு. எந்த போலீஸ் இல்ல, நான் போவும் இல்லையே கோயம்புத்தூர், அங்க யாரும் பேசவே இல்லையே போலீஸ், எந்த போலீஸும் பேசல, எதுவும் கேட்கல. இப்ப நான் விசேஷத்துக்கு போனவே சாமி, பாதி வெளில போகும்போது என் பிள்ளைய போன் அடிச்சு இந்த மாதிரி என்னப்பா டிவியில வருதுன்னு திரும்பி வரேன், வந்தாலும் நீங்க எல்லாம் போன் அடிச்சோன்னே வாங்க சாமி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேட்கல. அவங்களுக்கு இல்லையே, நான் தான் அவங்களுக்கே அனுப்பி விட்டேன். இந்த மாதிரி செய்தி வந்துருக்கு சாமி, எனக்கு இல்ல நெருக்கி கொஞ்சம் தான் கேஸ் இருக்கு. ஒரு 7 கேஸ் இருக்கு சாமி, 7 கேஸா இருக்கு. அது நெருக்கி முடிச்சிட்டேன். 2 இப்ப போட்ட மர்டர் கேஸ், அந்த பண்ண மர்டர் கேஸ், மற்றது பூரா சும்மா அடிக்கடி அந்த இந்த மாதிரி தான் கேஸ். நீங்க வந்தப்ப 3 வருஷம் பண்ணி வந்து அரசியலுக்கு நம்மளுக்கு சம்பந்தமே கிடையாத ஒரு விஷயம். நம்ம வந்து ஜாலி மேன், உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம ஜாலியானவன். நம்ம டெய்லி படம் பார்க்கமா, சாப்பிடுறோமா, தூங்குறோமா, ஜாலியா என்ஜாய் பண்றோமா, டான்ஸ் ஆடுறோமா, இதுதான் நம்மளோட பொழுதுபோக்கு. ஆமா, ஏர்போர்ட்ல பார்த்தேன். பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த வில்லைங்க எல்லாம் போட்டு அடிக்காதீங்க சார், ரொம்ப போட்டு பாவ வில்லைங்க எல்லாம் அப்படின்னு சிரிச்சிட்டாரு.
அப்புறம் அவ்வளவுதான் அவர்கிட்ட பேசிட்டு அரசியல் இல்லைங்களா அது சினிமாவில் உள்ள சினிமால உள்ள அரசியல் வில்லனுக்கு அவர் தான் கட்சி ஆரம்பிச்சாரு. நான் அவரை பார்த்து 2010 பார்த்தேன். சுறா படம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தேன். நல்ல படம். சரி, போன போனது 2021 செந்தில்குமார் கேஸ்ல உங்களுக்கு கைது பண்ணி விருதுநகர் கேஸ்ல கைது பண்ணி இது பண்ணிருந்தாங்க. அந்த கேஸ்ல இருக்க யாரும் இந்த மாதிரியான ஏன்னா அவங்க இல்ல அவங்களுக்கு இது சம்பந்தமே இல்ல. அந்த கேஸ்ல உள்ள இன்க்ளூட் ஆயிருக்காங்கல்ல அவங்க எதுவும் அந்த கோயம்புத்தூர்ல கேஸ்ல இருக்காங்க இல்லையே, அப்பெல்லாம் யாரும் கிடையாது. திடீர்னு உங்க பேர்ல கோயம்புத்தூர்ல ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. அது என்ன காரணம் உங்களுக்கு எப்படி அதிர்ச்சி? அதோட எனக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ஏதாவது ஒரு லீடு எதனால ஒண்ணு வரணும்ல, ஒரு ஒரு எதனால இது பண்ணிருக்கணும். எதுவுமே இல்லாம எனக்கு அதுதான் ஒண்ணும் புரியல. எனக்கு ஐடியாவே இல்லை. ஆமா, இப்ப நீங்க வந்தோடனே நான் வீடியோ அனுப்பிவிட்டேன் அவங்களுக்கு. அவங்க நேரம் கமிஷனர் எஸ்பி எல்லாம் பேசி போகணும், அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நானும் இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்புறம் நீங்க எல்லாம் வர்றதாக சொன்னேன் போலீஸ்ட, இந்த மாதிரி வர்றாங்க எல்லாம். இப்ப மோஸ்ட்லி என்ன சொல்றாங்கன்னா இந்த என்கவுண்டர் பண்றது காலில் சொல்றதுலாம் என்ன பண்றாங்கன்னா போலீஸ் வந்து பேர் வாங்குறதுக்காக இப்படி ஒரு முக்கியமான ஆட்களை சொல்றாங்க வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த ரீதியில எதுவும் இந்த மாதிரி ஒரு எப்படி? என்னோட கேள்விக்கு என்னன்னா, ஒரு ஆள் இருக்கும்போது ஒரு பேருக்காண்டி போலீஸ் சொல்லணும் தேவை என்னங்க இருக்கு? போலீஸ் வந்து இப்ப இருக்கிற டிஜிபியா ஏடிஜிபியா எல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டா தப்பு பண்ணா சொல்றான்னு சொல்லுவாங்க. யாரையும் போய் பிடிச்சிட்டு போய் இதுவரையும் போய்கிட்டு கண்ணை கட்டி அந்த இதெல்லாம் கிடையாது. நிறைய வெரைட்டி தானே சொல்றாங்க. தப்பு பண்ணா வெரைட்டி தான் போய் எல்லாத்தையும் சொல்றாங்க. யாரு அதெல்லாம் இப்ப போலீஸ் எல்லாம் அப்படிலாம் கிடையாது. இப்ப போலீஸ் எல்லாம் வந்து தப்பு பண்ணா விடுறது கிடையாது. ஒண்ணு காலை உடைப்பாங்க, இல்ல காலில் சொல்லுவாங்க, இல்லைன்னா சுட்டு கொண்டுருவாங்க. அவ்வளவு ஒண்ணுக்கு 2 ஆடு சொல்லுவாங்க, இல்லைன்னா அதான் வேலை. மனித உரிமை கழகத்துல இருக்கிறப்ப அந்த என்கவுண்டருக்கு ஆதரவா நான் உங்களுக்கு சொல்ல, மனிதர்களா இருந்தா ரைட்டு, மிருகம் ஆயிட்டா இல்ல. உங்க மேல 7 கேஸ் இருந்தும் நீங்க போலீஸ்க்கு சப்போர்ட்டா தானே இப்ப பேசுறீங்க. இல்லங்க, நாம செஞ்ச தப்பு தானே. அவங்களும் பொய்யா நம்மள ஒன்னும் வந்து திணிக்கல எந்த கேஸையும். நம்ம செஞ்ச தப்புகளுக்கு கேஸ் போட்டிருக்காங்க. கோர்ட்ல வந்து அது தப்பா இல்லையான்றது கோர்ட்டு நிரூபிக்கும். அவ்வளவுதான், அதான் முடியும். போலீஸ் சப்போர்ட்னா, போலீஸ் சப்போர்ட் எப்படின்னா சாமி, இப்ப நீங்க போறீங்க, இப்ப கேமரா வச்சுட்டு போறீங்க, உங்க கேமரா ஒருத்தன் பிடிங்கிறான், உங்க மனநிலை யோசிங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சார் கேமரா பிடிக்கிட்டு போயிட்டா சுடாம விட்டுக்கிறீங்கன்னு வார்த்தை வருமா வராங்க? அது மாதிரி பாவம் ஏதோ ஒரு போய் 2 செயின் போட்டுக்கொள்ள போய் அத்துட்டு போய் அதை பண்ணி இதை பண்ணி தேவையில்லாத கொலையை பண்ணிட்டு பேசி முடிச்சுக்கணும் எதா இருந்தாலும். மதுரை வந்து மீனாட்சி பட்டணம், இங்க வந்து மீனாட்சியை விட பெரிய ஆள் யாரு சொல்லி இங்க யாருமே முன்னேறவே கிடையாது. அதுதான் மதுரையோட இது. என்னைக்கு அடங்கி போறோமா அன்னைக்கு ஜெயிக்கப்படுவோம் நம்ம. இப்ப இருக்க இந்த கமிஷனர் ஐயா வந்து 3-4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் அவர் தான் இருக்காரு. இதுவரை என்கவுண்டர் ஆச்சா? தப்பு பண்ணா என்கவுண்டர் ஆயிடுச்சு, அவ்வளவு. வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. வேற நம்ம பாஸ்ட்ல ஒரு சில வாழ்க்கை அப்படி இப்படி இருந்திருக்கு. இப்ப வந்து ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா அந்த பில்றதா கெத்து அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லயே இருக்காங்க. அது காரணம் என்னன்னா சாமி, உங்களுக்கு வந்து அன்னைக்கு சரக்கு போடுறதுன்னா வந்து ஒரு ஆளை கரெக்டா எங்கடா விக்கலாம் மாத்திரம் வாங்க 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 சாமி. இன்னைக்கு மாத்திர ஊசி அவரு அட்வொகேட் சிங்கராஜன் எங்க மனித உறவு கணக்குல அவர் தான் அமைப்பா, இவர் செயலாளர், பொதுச் செயலாளர். மாத்திரை விற்கிறாங்க, கஞ்சா மாத்திரை. அசலா கற்கையா இருந்தாரு, பூராத்தையும் ஒடிக்கிட்டாரு. இப்ப இருக்கிறவங்க அதை அப்படியே பால பண்ணி வச்சுக்காங்க. அதை மீறி இங்கிட்டு இருந்து வருதுன்றாங்க. எங்கிட்ட ஜெயிலுக்குள்ள இருந்து கேட்பேன் எல்லாத்தையும். எங்க இருந்து ஆந்திரா பக்கம், ஒடிசா பக்கம் இருந்து கஞ்சா வருது. இங்க தேனி மலையெல்லாம் இப்ப கிடையாது கஞ்சா. மத்திய அரசு தான் கட்டுப்படுத்தணும். ஆமா, இவங்க சாமி அது சொல்ற 1,40,000 போலீஸ் என்ன வேலை பார்க்க முடியும்? 10 கோடி பேர் இருக்காங்க. எவன் திருடுறான், எவன் கொள்ளையடிக்கிறான், எவன் கஞ்சா கடத்துறான்னு எதனால நம்ம லைனுக்குன்னு போனானா சாமி முடியும் அவங்களால? அவங்களும் என்ன மனிதர்கள் தானே. அப்புறம் அப்படி கையை கட்டி கையை உடைஞ்சு இப்படி சோறு இருந்த முடியாம இருக்கணும், கால் உடஞ்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க. ஐயோ, இப்ப பேசலாம் வெளியே. இந்த சேத்தனுக்குள்ள போய் உட்காருக்கிறதே தெரியும். சட்டியோட உட்கார வச்சு கையை கட்டி ஆறா நீ ஐயா இது மாதிரி தப்பே பட மாட்டேன் விட்டுருக்கியா, அந்த அங்க போய் கத்த காமிக்க, நான் ரவுடிடா அப்படின்னா அங்க தெரியும் போலீஸ்ட. உருவானா ஜெயிலுக்குள்ளதான் கிடக்கணும், கால் ஊடப்படணும், கை ஊடப்படணும். அவங்களுக்கு எல்லாம் அப்புறம் நல்லது சொல்றேன். இன்னைக்கு இருக்க போலீஸ் எல்லாம் வந்து வேற மாதிரி இருக்காங்க. வேலை தமிழ்நாட்டுல எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு, வேலையை பார்க்க வைக்க அப்படி போறதுதான் நல்லது அவங்களுக்கு. இதை விட்டுவிட்டு செயின் நக்குறது, இன்ஸ்டால்ன்றதுல கத்தி எடுத்து கேக்கு வெட்டுறது, கத்தி எடுத்துக்கிட்டுறதுன்னா விரல்கள் உடைக்கப்படும், கைகள் உடைக்கப்படும், கால்கள் உடைக்கப்படும். இதான் வேற வழியே கிடையாது.
இப்ப படத்துல கூட கேங்ஸ்டர் அதை வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி தான் இன்னும் படங்கள் வருது. இப்ப அஜித் படம் கூட அப்படிதான் வந்திருக்கு. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லங்க, நான் அஜித் படத்துக்குலாம் போல. அந்த ஓவர் ரவுடித்தனம் பண்ணா நான் போக மாட்டேன். இப்ப பாத்துக்க, நீங்க சொல்ற மாதிரி இல்ல இதுல அதுனா அது இல்ல, இந்த இவன் படம் ஒரு படம், அந்த சந்தன கடை மர கடை புஷ்பா, அதுல பாருங்க போலீஸ் கம்மியாக்கி ரவுடியை தான் கூட்டுறாங்க. புஷ்பா திருடர், அவரு கொள்ளையடிக்கிறாரு. அது மாதிரி என்ன செய்ய முடியும் உங்களுக்கு? அந்த லியோ படத்துல முழுசா அந்த போதை பொருள் ஆதரிக்கிற மாதிரியே பெரிய ஒரு பிரபலம் நடிச்சிருக்காரு. இப்ப அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அதை பத்தி எனக்கு தெரியாத விஷயத்த நம்ம ஏன் சாமிக்க. ஆமா, அவரு திருந்தி படம் தானே சாமி. நாங்க 3 மணி நேரம் நடிச்சுட்டு அவர் 200 கோடியை வாங்கிட்டு போயிடுறாரு. முட்டா பிள்ளைகளுக்கு அங்க அறிவு போகுது ஒண்ணும் கிடையாது. ஒரு 2 மணி நேரம் படம் 200 கோடி ரூபாய் சம்பளம். அஜித்துக்கு 100 கோடி ரூபாய் சம்பளம். 2 மணி நேரம் நடிச்சுட்டு போயிடுறாரு. இவன் படம் பார்த்தோன்னா என் கூட இருக்கேன், என் நம்பி வருதேன். இதுவரை 8 ஆட பார்த்திருக்கேன் அந்த படத்தை. இதுவரை 8 ஆட அந்த படத்துல எல்லாருமே இல்ல, கார்த்திக் ஒருத்தர் இருக்கேன், 8 ஆட படம் பார்த்திருக்கேன். ஆமா சார், உங்க பாணியில இந்த ரூமர்ஸ் கிளப்புறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சு. ஆமா, உங்களை என்கிட்ட எதா இருந்தாலும் என் நம்பர் இருக்கு, எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் நான் கொடுத்துருக்கேன். எதா இருந்தாலும் கேட்டு செய்யுங்க சாமி. இப்படி சொல்லி எனக்கு போய் நிம்மதியா, எனக்கு என் பிள்ளைகள்லாம் கல்யாணம் போனதுக்கு அப்புறம் கல்யாணம் கட்டிட்டு ஓடுனதுக்கு அப்புறம் ஓடியாராங்க. பாவமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரசிகர்களுக்கு செஞ்சு கேட்டுக்கிறேன், கொஞ்சம் கேட்டு எனக்காண்டி உண்மை செய்தி எது தெரிஞ்சு ஐகராயிரம் கூட இருந்து போறாராம். போவே இல்லை இருக்கு மதுரை மாவட்டம். ஆயுதத்துக்கு வேலையே கிடையாது எனக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.